வந்துட்டாரியா நம்ம பவானி வந்துட்டாரு. ஸோ வெல்கம் ஆல் நண்பர்களே. ஸோ சண்டே ஹேப்பனிங்ஸோடு தான் வந்திருக்கேன். நம்ம பவானி மூடில் நம்ம விஜிஎஸ் வந்துட்டு நேற்று கோவா கேங்க முடிச்சு விட்ருப்பாரு. நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், என்னெல்லாம் வந்து சொல்லியிருப்பாரோ அதெல்லாம் கேட்டிருப்பாரு. நம்ம லைவ்லேயும் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக சொல்லிட்டு இருந்தோம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சண்டே ஹேப்பனிங்ஸில் இன்றைக்கும் நம்ம கோவா கேங்கை போட்டு பொழந்து வறுத்து எடுக்கிறாரு நண்பர்களே. ரோஸ்டிங் தான் பார்த்துக்கோங்க. ரோஸ்டிங்னா ரோஸ்டிங்கு, கீ ரோஸ்ட்டு, இந்த ரோஸ்ட் அந்த ரோஸ்ட்டு மாதிரி. ஸோ என்ன விஷயம்னா, சௌந்தர்யாவை அந்த மாக்கிங் விஷயத்தை கேட்கணும்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த விஷயத்த அவர் கேட்குறாரு. சௌந்தர்யா வந்துட்டு கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே அடிச்சிடுறாரு போல். அந்த மஞ்சரியை வந்துட்டு டாக் மாதிரி வந்து மாக் பண்ணி ஒன்று காட்டினாங்க இல்லையா, அதை பற்றி பேசியிருக்காரு. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரியோட கேப்டன்சி பற்றியும் பேசியிருக்காரு. ஜெஃப்ரியோட கேப்டன்சி பேசும்போது எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த ரவா லட்டு பற்றியும் பேசியிருக்காரு நண்பர்களே. ரவா லட்டு மேட்ரு பற்றியும் பேசியிருக்காப்புல. பேசிட்டு ரயானியும் ரஞ்சித்தையும் சேவ் பண்ணியிருக்காப்புல. நேற்று ஜாக்லின் சௌந்தர்யாவை சேவ் பண்ணதை விட்டு ரயானியும் ரஞ்சித் அவர்களையும் சேவ் பண்ணிடார விட்டுருக்காப்புல. ஆனால் நேற்று இருந்த கண்டென்ட் மாதிரி இன்றைக்கி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா நேற்று சிறப்பான தரமான எபிசோடு வந்துச்சு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். ஆனால் கண்டென்ட் கண்டிப்பாக இருக்கும் நண்பர்களே, கண்டிப்பாக இருக்கும். சம்பவம் நம்ம பவானி மூடில் இறங்கிட்டாப்புல. நம்ம விஜிஎஸ் பவானி மூடில் இறங்கிட்டாப்புல. ஸோ அதை யாருனாலையும் தடுக்க முடியாது பார்த்துக்கோங்க. ஸோ கோவா கேங்கு போட்ட திட்டங்கள் அனைத்தும் வீணாகி போகும் நாள் வந்ததுன்ற மாதிரி எல்லாமே வீணாக போன நாள் வந்து விட்டது. ஸோ கோவா கேங்க்கு டவுன்ஃபால் ஸ்டார்டட். ஓகேவா. ஸோ முத்துக்குமரனை எல்லாருமே ஆட் சீட்டில் உட்கார வச்சுருக்காங்கன்னு கேட்கலாம். முத்துக்குமரன் ஆட் சீட்டில் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு இன்னும் வேறு என்ன விஷயங்கள் கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தர்ஷிகாவுக்கு நிறையா திட்டுகள் இருக்குது போல். தர்ஷிகாவுக்கு வந்துட்டு பெரிய அளவில் இந்த டெவில் டாஸ்க் நிறையா பண்ணாங்க இல்லையா, அதை பற்றியும் பேசியிருக்காரு. அப்புறம் ஜாக்லினுக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அப்புறம் நம்ம ஆனந்தி அவர்கள் எப்படி எவிக்ஷன் பண்ணுறாங்க, 2 எவிக்ஷன் இருக்குது இல்லையா. நம்ம ஆனந்தி அவர்களும் நம்ம சாச்சனா அவர்களும் எவிக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா. ஆனந்தி அவர்கள் எவிக்ட் ஆகும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஆனந்தி அவர்களை தான் எவிக்ட் பண்ணுறாங்க. ஆனந்தி அவர்களை எவிக்ட் பண்ணும்போது நம்ம அன்ஷிதா அவர்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாகி ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா ஆனந்தி, பவித்ரா எல்லாருமே ஒரு கேங் இல்லையா. பவித்ரா, அன்ஷிதா எல்லாருமே ஒரு கேங் இல்லையா. ஸோ அன்ஷிதா வந்து ஃபீல் பண்ணியிருக்காப்ப. ஸோ அடுத்து அவங்க வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம சாச்சனாவை நமக்கு எல்லார்கிட்டையும் சொல்லி டபுள் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சார்கள் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நம்ம சாச்சனாவை நம்ம அன்பான மகள் வந்தால வீட்டுக்கு அனுப்புகிறாரு பார்த்துக்கோங்க. அன்பான மகளை வந்துட்டு சாச்சனா எவிக்டன்னு சொல்லும்போது நம்ம முத்துக்குமரன் கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணுறாப்புல. முத்துக்குமரன் ஃபீல் ஆகி கொஞ்சம் கண் கலங்குறாப்புல கொஞ்சம் என்னையா வளர்றேன்னா கொஞ்சம் அப்படி தான் ஜாம் ஆகுது. ஸோ முத்துக்குமரன் அவர்கள் கொஞ்சம் கலங்குறாப்புல, அவர் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்துட்டு சண்டேவோட ஹேப்பனிங்ஸ். இதெல்லாம் தான் நடக்குது. ஸோ நிறைய அப்டேட்ஸோடு உங்களை ஸ்டே டியூன்ட் அப்படியே இருங்க. நான் வந்துட்டு நிறைய அப்டேட்ஸோடு வரேன், நிறைய ரிவ்யூஸோடு வரேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணலாம், லைக்கை போட்டுக்கோங்க. ஓகேவா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். குட் பை கைஸ்.